நடிகர் அஜித்குமாரின் தாயார் இறுதி சடங்குகள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்கும் தனிப்பட்ட நிகழ்வாக நடைபெறும் என நடிகர் அஜித் அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எங்களுக்கு அனுப்பப்பட்டு வரும் அன்பான இரங்கல் செய்திகள், ஆறுதல் வார்த்தைகளால் நாங்கள் மிகவும் நெகிழ்ந்து போயுள்ளோம் என்றும் நடிகர் அஜித் தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் அஜித்குமாரின் தாயார் இறுதி சடங்குகள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பங்கேற்கும் தனிப்பட்ட நிகழ்வாக நடைபெறும் என நடிகர் அஜித்குமார் தெரிவித்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எங்களுக்கு அனுப்பப்பட்டு வரும் அன்பான இரங்கல் செய்திகள், ஆறுதல் வார்த்தைகளால் நாங்கள் மிகவும் நெகிழ்ந்து போயுள்ளோம் என்றும் நடிகர் அஜித்குமார் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆனந்த், சொல்லுங்க, நடிகர் அஜித்குமார் தற்போது வெளியிட்டிருக்கும் அறிக்கையின் முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராகவும் கார் பந்தய வீரராகவும் இருக்கக்கூடியவர் தான் நடிகர் அஜித்குமார். இவரது தாயார் மோகினிமணி இன்று காலை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக காலமானார். இவரது மறைவிற்கு திரை பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இரங்கல் தெரிவித்து வரும் சூழ்நிலையில் அஜித்குமார் தற்பொழுது துபாயில் உள்ளதால் அம்மாவின் இறுதிச்சடங்கிற்காக விரைந்து சென்னை வந்து கொண்டிருக்கிறார். அம்மாவின் உடலானது தற்போது ஈஜம்பாக்கத்தில் அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அஜித்குமார் தரப்பில் ஒரு நீண்ட நெடிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் தெரிவித்துக் என்னவென்றால், எங்கள் அன்பு தாயார் மோகினிமணி கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை தனது உறக்கத்திலேயே இயற்கை எழுதியிருக்கிறார் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி, எங்கள் மறைந்த தந்தையருடன் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இனிய தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவித்து எங்களது அனைத்து விதமான முன்னேற்றத்திலும் உடன் இருந்தவர் எனது தந்தை அம்மா என்று அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் தந்தை தனது தாயின் இறுதிச் சடங்கானது குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் தனிப்பட்ட நிகழ்வாக நடைபெறும் என்றும், பெற்றோர் அல்லது அன்பிற்குரிய மூத்தவரை இழந்த இந்த வழியில் உணர்ந்து அனைவரும் எங்கள் அமைதியான தூக்கத்தை மதித்து வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு கட்டுத்தான சமநிலை, கண்ணியம் மற்றும் மென்மையான மனமளவிலும் அவர் நினைவை போற்றுவோம் என்றும் இந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது, அப்போதும் மீடியா மற்றும் வேறு யாரும் எங்களது தனிப்பட்ட இறுதிச் சடங்கு வர வேண்டாம் என்றும், குடும்பத்தினர் மட்டுமே கலந்து கொள்ளும் இறுதிச் சடங்காக அவர் தனது அன்னையின் இறுதிச் சடங்கு இருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அறிக்கை தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.